இடம் இப்படியெல்லாம் நடக்குது காலங்காலமா. இந்த இடத்துல எத்தனையோ பாருங்க எவ்வளவு அசிங்கமா இருக்குது. எங்கள் மீனவர்கள் தவிர்த்து வேற யாருமே இந்த ஏரியாவில் நடக்க முடியாது. நிறைய பேர் இதனால தொழில்களுக்கு பாதிப்பு உண்டாகுது. தேவிப்பட்டினம் கடற்கரை குப்பை கூலமாக மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. குறிப்பாக மீனவர்களுக்கு இது மிகுந்த சிரமமாக இருந்தது. மக்கள் கடற்கரைக்கு வரவே தயங்கும் அளவிற்கு குப்பைகள் தேங்கி கிடந்தன. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் இந்த பிரச்சனையை மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சரிடம் தெரிவித்தார்கள். மக்கள் கோரிக்கையை கவனமாக கேட்ட அவர் வெற்றிக்கு பிறகு நேரில் ஆய்வு செய்து மிக குறுகிய காலத்திலேயே தூய்மை பணியை ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு சுற்றியுள்ள பகுதிகளையும் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுத்தார். இன்று தேவிப்பட்டினம் கடற்கரை மீண்டும் தனது அழகை பெற தொடங்கியுள்ளது. இவர் சொல்வதற்காக அல்ல, செய்வதற்காக வந்தவர்.